Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரண்ட் பேனர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் பேனர் ஜட்ஜ்மெண்ட்டு அதே மாதிரி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து அவருக்கு வந்து வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதிலே சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கொடைக்கானல் ஊட்டியிலலாம் போகும்போது ஒரு பெரிய யூட்டர்னு ஒரு பெரிய வளைவு பெண்டுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் யூட்டர்ன் வளைவு பெண்டோடு சேர்த்து வச்சு தான் நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் சார் வந்து இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறாரு. சாரோட இன்றைக்கி 4th day ஆஃப் கிளாஸு. ஆல்ரெடி மெயின் ரோட்லலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அவரோட சின்ன சின்ன எரர்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அடுத்தடுத்து அவர் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். ஹலோ சார். ஹலோ. இன்றைக்கி என்ன டாஸ்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீனாக தெரிஞ்சிருக்கு. அதுதான் பேனட் ஃப்ரண்ட் டாஸ்கில் ஓட்டும் போது வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து செகண்ட் கியரில் ஓட்டணும். ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை இடிக்கக்கூடாது. டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 ரவுண்டு. அந்த 5 ரவுண்டு நீங்கள் பக்காவாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போவோம். அப்படின்னா இதே செக்ஷன் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்ட்டு. ஓகே சார். இது மட்டும் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்க போகிறாரு. அவருக்கு நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். ஸோ அந்த இது விண்டோ மட்டும் கீழே இறக்கிடுங்க சார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்து சொல்லிக் கொடுக்கறதுனால அவரால் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பக்காவாக வந்து அவரால் ஓட்ட முடியுது. அந்த விஷயம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சார் நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா உங்களுக்கு? ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி, 3, 2, 1 கோ. ஆல் த பெஸ்ட். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் எப்படி என்ஜாய் பண்ணி இந்த சர்க்கிள்குள்ளே ஓட்டுறாரு, எப்படி வந்து அவர் ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு பெண்டாக வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், இந்த இடத்த பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகிறாரு அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து அவர் கரெக்டாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எங்கேயுமே டச் பண்ணாமல் கரெக்டாக திருப்புறதுங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். அதே சேம் டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரண்ட்டோட ஒரு காரோட பேனர் ஜட்ஜ்மெண்ட் வந்து செமையாக வரப்போகுது. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து இப்போ ரசிக்க போகிறீங்க. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்லேயும் அவர் இடிக்காமல் ஓட்டணுங்கிறது வந்து அவரோட டாஸ்க்கு. அதே சேம் டைமில் வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. ஸோ வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அவர் ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் இதே ட்ரைனிங்கை. ஸோ ஒரு வாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அவரால் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டுருக்காரு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அங்கேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு நம்ம கைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ட்ரைவ் பண்ணும்போது வந்து அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டோட பேனர் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவருக்கு பக்காவாக வர ஆரம்பிச்சிடும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா வீக்காகவே இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து இந்த ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு ட்ரைனிங்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து வீக் ஆகிறது இந்த விஷயத்தில் தான் வீக் ஆவாங்க மெயின் ரோட்டில் ஓட்டும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக வராமல் போயிடும். ஸோ வீக்காகவும் ஆயிடுவாங்க. அதே சேம் டைமில் யூட்டன் இங்கே பாருங்கள், யூட்டன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இந்த யூட்டன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு யூட்டன் தான் வச்சுருக்கோம். அந்த இடத்துல யூட்டன் சொல்கிறதோட ஒரு பெரிய சர்க்கிள்லேருந்து கட் பண்ணி வர மாதிரி இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காரு. ஸோ அகெயின் வந்து செகண்ட் ரவுண்டு போகிறாரு. செகண்ட் ரவுண்டு ஓட்டுறச்ச வந்து அவர் எப்படி கன்ஃபார்மாக கரெக்டாக ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், இந்த இடத்துல வந்து திருப்பிட்டு வர சொல்லியிருக்கேன் நான். அவருக்கு பக்காவாக திருப்பிட்டுருக்காரு. திரும்பி வரச்சையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை இடிக்காமல் வந்து அவர் ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த மூமெண்ட்டு எஸ் இப்போ செகண்ட் கியரில் தான் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. செகண்ட் கியரில் ஓட்டும்போது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை இடிக்காமல் ஷார்ப்பாக கட் பண்ணி திரும்பி போகிறதுங்கிறது வந்து நிஜமாகவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் அவருக்கு. ஸோ அதை க்ளீனாக பண்ணுறாரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் வந்து அவர் க்ளீனாக பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எஸ், ஜிக்ஸாக்காக தான் ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜிக்ஸாக்காக ஓட்டுறாரு அப்படின்னு.
அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் க்ளீனாக கட் பண்ணி வரணும். ஸோ இப்படி ஓட்டுறதுனால அவர் தனியாக ஓட்டுற அந்த ஸ்டைல் வந்துடும். சார் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து அவர் கட் பண்ணி போகணும் அந்த இடத்துல. ஸோ லைட்டாக வந்து வண்டி ஸ்லோவாக இருக்குது. மேபி வண்டியை வந்து கரெக்டாக கட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கரெக்டாக கட் பண்ணி வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அவர் மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் வந்து டாஸ்க்கு கொடுத்து சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்களால தனியாக ஓட்டுறதுக்கு ஈஸியான மூமெண்ட் வருது. ஈஸியான ஸ்டைலில் வந்து அவங்க கட் பண்ணி ஓட்டுறாங்க. எஸ், ஷார்ப்பாக கட் பண்ணிகிட்ருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கில் இடிக்காமல் ஷார்ப்பாக கட் பண்ணி வர்றதுங்கிறது வந்து நிஜமாகவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், ஷார்ப்பாக கட் பண்ணோம். வெரி குட், நல்லா கட் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. இந்த செகண்ட் ரவுண்ட் அவர் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். எஸ், ஃபைனலாக இந்த இடத்துல திரும்பும்போது ரொம்ப கரெக்டாகவே திருப்பியிருக்காரு. செகண்ட் ரவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. அகெயின் வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆகிட்டார். இந்த தேர்ட் ரவுண்டு எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேர்ட் ரவுண்டில் வந்து அவர் பக்காவாக பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம வந்து அகெயின் வந்து சூப்பராக வந்திருக்கோம். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு எதுலையுமே அவர் வீக் ஆக மாட்டார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டர்ன் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரெண்டாவது வந்து இந்த கொடைக்கானல் பிளேஸு ஊட்டிக்கு போகிறதுக்கெலாம் வந்து ஓட்டும்போது அதுக்கு தனியாக வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதனால தான் வந்து மல்டி டாஸ்க்கை வச்சு இங்கேயே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ இந்த ட்ரைனிங்கே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கட் பண்ணி போகிறார் அப்படின்றத பாருங்கள். எஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருக்கு. ஃபுல்லாக ஃபைனலாக போய் அந்த இடத்துல திரும்புகிறச்ச எப்படி திரும்புகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா மெயினாக வந்து கட் பண்ணி போகணும். வண்டி ஓட்டும்போது வண்டி ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் அவருக்கு. அதை வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு சார். வந்து ஒரு 2-3 டேஸாகவே வந்து தனியாக தான் ஓட்டிகிட்ருக்காரு. அது வந்து அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுனால அவரால் வந்து ஈஸியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுதுன்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணுன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு பக்காவாகவும் இருக்கும். எஸ், இந்த இடத்துல பெண்டில் திருப்புறாரு. இப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெண்டில் திரும்பி நிற்கிறாரு. ஸோ கரெக்டாக திருப்பிடுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், கரெக்டாக திருப்பிட்டார். அகெயின் இந்த ஃப்ரண்ட்டு திரும்புகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கில் இடித்தாரா இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக கவனிக்க வேண்டியிருக்கும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ 4th ரவுண்ட் போயிட்டுருக்காரு. ஸோ இன்னும் 1 more ரவுண்ட் இருக்குது அவருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லெஃப்ட் ரைட் திருப்புறது, ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி வந்து அவர் 3 ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால வந்து அவருக்கு அவரோட ஷார்ப்னஸ் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் எதுவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கறதுனால பெரிய ப்ளஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியாக ஓட்டுறச்ச ஒரு பயமே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து லெஃப்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட்டு. நேற்று கூட லைவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வரல அப்படின்னு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். பேனட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பேனர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் நாங்கள் வந்து ஒரு அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்த. அவருக்கு நிஜமாகவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் ஆக்சுவலாக கார் ட்ரைவ் பண்ணுறதுல. அவர் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அவர் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா யாரும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு டைம் போட்டுலாம் சொல்லி தருவாங்களாங்கிறது எனக்கும் தெரியாது ஆக்சுவலாக. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளைண்ட்டோட சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டணும், எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4th ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறார் இப்போது. ஸோ இந்த 4th ரவுண்டுக்கு அப்புறம் வந்து 1 more ரவுண்டு மட்டும் தான் இருக்குது அவருக்கு.
ஸோ ஒன் மோர் ரவுண்ட் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைனல் ரவுண்டு இது ஆக்சுவலாக அவரோடது. இந்த ஃபைனல் ரவுண்டு எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம், ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் எதுவுமே இடிக்கல. ஸோ கரெக்டாக வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி பக்காவாக ஓட்டிட்டார். ஸோ அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து அவர் எலிஜிபிள் ஆகிட்டார். ஸோ ஃபைனல் ரவுண்டு ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி இந்த ஃபைனல் ரவுண்ட் சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறாரு, ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ அவருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு 4 ரவுண்டு அவர் ஓட்டினதுனாலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய ஓட்டி பழகிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு ட்ரைனிங் வந்து பக்காவாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எஸ், இந்த இடத்துல பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து அவருக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக வந்து அவரோட கட் அப் மூமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக தான் காமிச்சிட்ருக்கேன். எங்கேயுமே அவர் இது வரைக்கும் டச் பண்ணல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டுருக்கார். இப்போது இந்த ஃபைனல் ரவுண்டில் வந்து செம சூப்பராக ஓட்டிகிட்ருக்காருன்னு சொல்லுவேன். எஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவர் 5 ரவுண்ட்ஸ் கொடுத்தோம் இந்த டாஸ்கில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூட்டனும் வந்து உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா யூட்டனுங்கிறது வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான விஷயமாக தான் இருக்கும். பயப்படுவாங்க ஆக்சுவலாக யூட்டர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பயமாக தான் இருக்கும். நிஜமாகவே வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டியிருக்காரு. செம ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். 5 ரவுண்டு வந்து நிஜமாக ரொம்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அழகாக ஓட்டியிருக்காரு, என்ஜாய் பண்ணி செம்மையாக ஓட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ், ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சார்கிட்ட பேசுவோம், எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னு. எப்படி சார் இருந்தது? செம்ம சூப்பராக ஓட்டினீங்க. எப்படி இருந்தது இந்த 5 ரவுண்ட்ஸ், இந்த டாஸ்க் எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டினீங்க? ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டினேன், அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது. நீங்கள் சொன்னீங்க செகண்ட் ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும்னு. நீங்கள் செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும்போது அந்த கார்னரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன போல் இருந்தது. ஆனால் 3rd ரவுண்டு 4th ரவுண்டில் அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் தெரிஞ்சதோட திருப்பி வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டினீங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். உங்களுக்கு இப்போ இந்த டிரைவிங் மூலயமா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட் நல்லாவே வந்திருக்கும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட் திருப்புறதுலாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். யூட்டர்னும் உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கும். யூட்டர்ன் எப்படி சார் பண்ணீங்க? யூட்டர்ன்லாம் நான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது செமையாக நம்ம கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ப்பு கட்டு எடுக்கணும், அதுவும் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். கொஞ்சம் நம்ம தப்பானாலும் வந்து நம்ம வந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கில் ஹிட் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு கட் எடுக்கணும். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் கூட இதாக இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் ஸ்பீடாக ஓட்டும் போது தான் தெரியுது அதோட இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேனர் ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லா வந்திருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லா வந்திருக்கும். நல்லா வந்திருக்கு. 3வது உங்களுக்கு யூட்டர்னு, ஜஸ்ட் யூட்டர்ன் இல்லாமல் ஒரு கொடைக்கானல் ஊட்டியில் நீங்கள் ஓட்டினா ஜிக்ஸாக் யூட்டர்ன் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ நல்லா இருந்ததுங்களா உங்களுக்கு? சூப்பராக இருந்தது. இந்த டாஸ்க்கு நல்லா இருந்தது. ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த டாஸ்க்குக்கு போவோம். தேங்க்யூ.